சுவாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம அமாவாசை பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு திருடர்னு சொல்லுவாங்க, குணாதிசயம் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, முழுக்க முழுக்க பொய்யனும் சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க உண்மையினும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அமாவாசை அப்படிங்கிறது தமிழ் மாதம் மொத்தம் 12. இந்த 12 மாதத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் அமாவாசை ஏற்படலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் அமாவாசை வரலாம். எல்லா அமாவாசையுமே கெடுதல் கிடையாது. சித்திரை மாதத்தில் அமாவாசை வரும்போது பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல யோகமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம். அப்போது அமாவாசைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சூரியனும் சந்திரனும் இடைப்பட்ட தூரம்னு சொன்னோம். இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, சூரியனும் சந்திரனும் ஒன்றாயிருவாங்க, ஒரே இடத்துல ஒரே டிகிரியில் இருப்பாங்க. அதுதான் அமாவாசை. சித்திரை மாதத்தில் இந்த அமாவாசை வர்றதுனால சூரியன் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால அந்த சித்திரை மாத அமாவாசையில் பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல யோகமான இருப்பாங்க. அதே மாதிரி வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால், வைகாசி அதாவது ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சம். அப்போது சந்திரன் அப்படிங்கிறது உடம்பு, சூரியன் அப்படிங்கிறது ஆன்மான்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போது மனசு உச்சமாக இருக்குது, ஆன்மாவும் நல்லா இருக்குது. அப்போது அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போது இந்த சுக்கிரனுடைய வீட்டில் இந்த அமாவாசை வர்றதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக யோகமாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆனி மாதம். ஆனி மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசி. இந்த ராசிக்கு அதிபதி புதன். அப்போது இந்த மிதுன ராசியில் அமாவாசை வரும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிபுத்திசாலிகளாக இருப்பாங்க. பொதுவாகவே சந்திரன் புதன் சேர்க்க புத்திசாலி தான். இது கூட சூரியனும் சேரும்போது கண்டிப்பாக ஆனி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல யோகமாக இருக்குது, நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க. அடுத்தது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகராசி. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் இருப்பார். அப்போது சூரியனும் அங்கே வரும்போது இந்த அமாவாசை வர்றதுனால அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சந்திரன் ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகமாக இருப்பாங்க. அடுத்ததாக ஆவணி மாதம், அதாவது சிம்மராசி. சிம்மராசி அப்படிங்கிறது சூரியனுடைய சொந்த வீடு. அப்போது அந்த இடத்துல, அதாவது அந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் சூரியன் ஆட்சி பலம், சந்திரன் நட்பு பலம். அப்போது ஆவணியில் பிறக்கக்கூடிய, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பிறக்கிற குழந்தைகளும் மிகப்பெரிய யோகமாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா புரட்டாசி மாதம், அதாவது கன்னி மாதம், கன்னி ராசி. புரட்டாசி மாதத்தில் சூரியனும் சந்திரனும் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் யோகமாக இருக்கும். அடுத்தது ஐப்பசி மாதம், அதாவது துலாம் ராசி. ஐப்பசி மாதத்தில் சூரியனுக்கு பலம் இல்லை, சூரியன் நீசம். சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அங்கே சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே சந்திரனுக்கு பலம் கம்மி தான். அப்போது ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மைனஸ் உண்டு. அடுத்தது கார்த்திகை மாதம், அதாவது விருச்சிக ராசி. பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம், சூரியன் நட்பு. அப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
கண்டிப்பாக சந்திரன் பலம் இல்லாதனால அதுவும் மைனஸ் உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மார்கழி மாதம், அதாவது வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு. இந்த குருவனுடைய வீட்டில் சூரியன் சந்திரன் சேர்றதுனால வரக்கூடிய அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல யோகவான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியன் குரு சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சிவராஜ்ய யோகம்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. அது சந்திரனும் சேர்றதுனால பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல யோகமான குழந்தைகளாக இருக்குது. அமாவாசையில் பிறக்கிறதுக்கு மட்டும்தான், மற்றதை சொல்லலை. அப்போ தனுசு ராசியில் வரக்கூடிய அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல யோகமாக இருப்பாங்க. அடுத்தது தை மாதம், அதாவது வந்து மகர ராசி. பொதுவாக இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியனுக்கும் பகை, சந்திரனுக்கும் பகை. சூரியன் ஆன்மா, சந்திரன் மனசு. அப்போது இந்த சூரியனும் சந்திரனும் தை மாதத்தில் சனியினுடைய வீட்டில் அமாவாசை வரும்போது ஒரு குழந்தை பிறந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தையாக தான் இருக்கும். மனநோய் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து மாசி மாதம். இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய ஆட்சி வீடு. இங்கேயும் அதே மாதிரி தான், சூரியனும் பகை, சந்திரனும் பகை. அப்போ இந்த சூரியன் சந்திரன் கும்பராசியில், அதாவது மாசி மாதத்தில் சேரும்போது வரக்கூடிய அமாவாசையில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் மனப்போராட்டம் உண்டு. அடுத்தது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து மீனராசி. இந்த மீனராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அப்போது இந்த குருவனுடைய வீட்டில் சூரியன் மற்றும் சந்திரன் சேர்வதால் உண்டாகும் அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல யோகமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த தனுசு ராசியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சூரியனும் குருவும் சேர்றதுனால வர்றது சிவராஜ்ய யோகம். கூட சந்திரன் சேரும்போது நல்ல யோகமான குழந்தைகளாக பிறப்பாங்க. நன்றி, வணக்கம்.